திருமணத்திலலாம் முதல்லலாம் ஒரே ஜோடியால தான் போனீங்க. திருமணம் நடக்கும் பொழுது ஜோடியாக தான் திருப்பலிக்கு நின்னீங்க. அதுக்கப்புறம் இப்போ திருப்பலிக்கு எப்படி போறீங்க? நீ முன்னால் போ, நான் பின்னால் வரேன். தவக்காலத்தில் ஒரு நாள் ஒரு தாத்தா போயிட்டு இருக்கிறாரு, 50, 55, 60 வயசு இருக்கும். போறாரு, ரொம்ப ஃபாஸ்ட்டாக போறாரு, மூஞ்செல்லாம் உருன்னு வச்சு போறாரு. முன்னால் ஒரு பொம்பளை போகுது, மூஞ்செல்லாம் உருன்னு வச்சுன்னு போகுது. நான் கேட்டேன், தாத்தா சிலுவை பாதை தொடங்கிடுச்சே போகலையா அப்படின்னு. பாதையில தான் இருக்கிற ஃபாதர், சிலுவை முன்னால் போகுது அப்படின்னாரு. கோயிலில் வேற ஆரம்பிச்சிட்டாங்க, நாங்கள் ஆரம்பிச்ச ஃபாதர் பாதையில தான் இருக்கிற, சிலுவை முன்னால் போகுது பின்னால். விசுவல் அன்பார்ந்தவர்களே, மனைவியை சிலுவையா பார்த்தோன்னா ஏதாவது சீமோன் வருவான் உதவி செய்வதற்காக. அதனால மனைவியை சிலுவைன்னு கூப்பிடாதீங்க. மனைவியை சிலுவையா பார்த்தா ஏதாவது சீமோன் உதவி செய்ய வருவான். முதல்ல இருந்த அந்த அன்பு, முதல்ல இருந்த பாசம் இன்னைக்கு எங்க இருக்கு? குறைஞ்சு போச்சுன்னா கேளுங்க, அன்னை மரியே நம்மளுடைய குடும்பத்திற்காக அன்னை மரியாள் ஜெபிக்கிறாள். தம்பி, இவர்களுடைய அன்பு தீர்ந்து விட்டது, இவர்களுடைய நம்பிக்கை தீர்ந்து விட்டது. தம்பி, இவர்களுடைய பாசம் தீர்ந்து விட்டது. ஆரம்பித்த பொழுது இருந்த அந்த பாசம், ஆரம்பித்த பொழுது இருந்த அந்த நேசம், ஆரம்பித்த போது இருந்த அன்பு, இவர்கள் குடும்ப வாழ்க்கை ஆரம்பித்த போது இருந்த அந்த நெருக்கம், அது குறைஞ்சு போச்சுன்னு ஜெபிக்கிறதுக்காக நமக்காக ஒரு அன்னை மரியாள் உண்டு. அல்லேலூயா.